பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று தான் சொல்ல வேண்டும். சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக துர்கா அம்மா. திமுக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி எனவும் அதில் மார்க்கெட்டிங் ஆபீசர் தான் துர்கா ஸ்டாலின் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது? உதயநிதி ஸ்டாலின் காலையில கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்துல இருந்தங்க ஐயா, அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவருடைய மீட்டிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சபரீஷன் மருமகன் இந்த பெண் டி-ஷர்ட்டை போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுத்துறாரு. அவர் தான் ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரு குடும்பத்தினுடைய மொத்த பிடியில தமிழ்நாடே இருக்கு. ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டரை போய் அண்ணா நகர்ல பார்க்கணும். இல்ல ஒரு முதலீடை கொண்டு வரணுமா, சபரீஷனை போய் பார்க்கணும். இல்ல நான் யாருக்கும் பிரச்சனை இல்லாம தொழில் பண்ணுமா, உதயநிதி ஸ்டாலினோடு நண்பராக இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னன்னா, ஒரு மொத்த குடும்பத்தினுடைய கையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இதை அரசு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு உதயநிதி ஸ்டாலின், சிஇஓவாக உதயநிதி ஸ்டாலின், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக சபரீஷன், இப்படித்தான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக துர்கா அம்மா, இந்த 4 பேர் ஒரு பிரைவேட் கம்பெனியை இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சி நம்பர்கள் அப்படி இல்லைங்க ஐயா. அடிப்படை தொண்டை அடிபட்டு கஷ்டப்பட்டு ரணப்பட்டு தொண்டை அப்படியே மேல கஷ்டப்பட்டு ஏறி ஒரு கிளை தலைவரா, அதுல இருந்து ஒரு ஒன்றிய தலைவரா, அங்கிருந்து ஒரு மாவட்ட செயலரா, அங்கிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக, அங்கிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.